பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன வேண்டுகோள் இருக்கு. அதாவது நம்ம எல்லாருமே வந்து இவ்வளோ நாளா ஷோ பார்க்குறோம். யாருக்கு எப்போ டைம் கிடைக்குதோ இந்த மாதிரி லைவும் உட்காந்து பார்க்குறோம். ஸோ நம்மளுக்கு வந்து எது உண்மை, எது பொய்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு புரிதல் இருக்கும்ல. ஸோ இப்போ நான் இந்த மாதிரி வீடியோ போடுறேன். இந்த மாதிரி நிறைய பேர் போடுறாங்க. ஒரு நிறைய ரிவ்யூவர்ஸ் இருக்காங்க. ரிவ்யூ பண்ணி போடுறாங்க. ஸோ அது எல்லாமே நீங்க பார்த்ததுக்கப்புறம், நீங்க உட்காந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணுங்க. நீங்க இவ்வளோ நாள் பார்த்துருக்கீங்க. அது எல்லாத்தையும் வச்சு எது சரியா இருக்கும், எது உண்மையா இருக்குன்ற மாதிரி ஒரு அனாலிசிஸ் பண்ணுங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, இன்னைக்கு ஷோல சுனிதா வந்து அழகா சொல்லியிருப்பாங்க. இந்த நெகட்டிவ் பிஆர் அண்ட் அவங்க பண்ற மேனிபுலேஷன்ஸ் பத்தி. இதை பத்தி நானே ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன், பேசியிருக்கேன். ஸோ இந்த பிஆர்ஸோட வேலை என்னன்னா, வெறும் ஓட்டு போடுறது ஆர் வந்து கள்ள ஓட்டு ஆர் பாட்ஸ் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல. இந்த மாதிரி வந்து அவங்க ஃபேவரட் ஒரு கண்டஸ்டன்ட் இருக்காங்க. அவங்களுக்கு ஃபேவரட் இல்லாத கண்டஸ்டன்ட்டை பத்தி பொய்யான ஒரு தகவலை பரப்புறது. ஸோ நீங்க வந்து அந்த மாதிரி வியூவரா இருக்கும்போது நீங்களும் ஷோ பாக்குறீங்க, லைவ் பாக்குறீங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வீடியோஸ் என்னோட வீடியோவுமே சேர்த்து தான் சொல்றேன் பாக்குறீங்க. அதெல்லாம் வச்சு நீங்க உட்காந்து அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வாங்க.